வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் சொத்து விவரங்கள் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் வெளியீடு. ஐஸ் போதைப்பொருள் விவகாரம். சம்பத் மனம்பேரிக்காக முன்னிலையான சட்டத்தரணியிடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி. நடந்ததென்ன? பிரதேச மக்களை துப்பாக்கியால் சுட்டு மிரட்டிய நபர் சுற்றி வளைத்த போலீசார். காரணம் என்ன? தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற அமைச்சருக்கு வழிமறிப்பு. அனுரகுமார திசாநாயக்கவே இறுதி ஜனாதிபதி. அனுரவுக்கு பின்னர் இவருக்கும் இடமில்லை. அரசு தரப்பு வெளியிட்ட தகவல். கிளிநொச்சியில் தனியார் காணியில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்புகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளது. சொத்து விவரங்கள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தகவல்களை வெளியிட்டதை அடுத்து அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் இருவரினதும் சொத்துக்கள் தொடர்பில் அரசியல் மட்டத்திலும் மக்கள் மத்தியிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வெளியிட்ட சொத்து விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அதன்படி பிரதமர் ஹரணி அமரசூரிய மொத்த சொத்து மதிப்பு 2,70,00,000 ரூபாய் எனவும், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மொத்த சொத்து மதிப்பு 2,50,00,000 ரூபாய் எனவும், அமைச்சர் விஜிதஹேரத் மொத்த சொத்து மதிப்பு 3,75,82,276 ரூபாய் எனவும், அமைச்சர் நலிந்த ஜெயதிச மொத்த சொத்து பெறுமதி 8,41,68,750 ரூபாய் எனவும், அமைச்சர் வசந்த சமரசிங்க மொத்த சொத்து பெறுமதி குறிப்பிடப்படவில்லை. ஆயினும் கீழே தரப்பட்ட விடயங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அதன்படி வணிக கட்டடங்கள் 23,50,00,000 ரூபாய், காணி மற்றும் வீடுகள் 1 கோடி ரூபாய், சூரிய மின்கல கட்டமைப்பு 65 லட்சம் ரூபாய், தங்க நகைகள் 45,50,000 ரூபாய், வாகனங்கள் 1,50,00,000 ரூபாய், வங்கி கணக்குகளில் உள்ள பணம் 31,53,850 ரூபாய், LOLC பங்குகள் 21,000 ரூபாய், வருடாந்த வருமானம் 1,53,00,000 ரூபாய், டிஜிட்டல் பணமாக 3,000 அமெரிக்க டாலர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மொத்த சொத்து மதிப்பு குறிப்பிடப்படவில்லை. பின்வரும் விடயங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. காணி மற்றும் வீடுகள் 7,60,00,000 ரூபாய், வருடாந்த வருமானம் 96,78,185 ரூபாய், வங்கி கணக்குகளில் உள்ள பணமாக 2,19,33,367 ரூபாய்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாமல் ராஜபக்ச மொத்த சொத்து மதிப்பு 16,85,500 ரூபாய் எனவும், ரஞ்சித் மத்தும பண்டார மொத்த சொத்து மதிப்பு 31,15,00,000 ரூபாய் எனவும், ஹர்ஷடி சில்வா மொத்த சொத்து மதிப்பு 1,41,941 அமெரிக்க டாலர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா 2025 ஆண்டிற்கான சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காணி மற்றும் வீடுகள் 4 கோடி ரூபாய், தங்க நகைகள் 11,25,000 ரூபாய், வாகனங்கள் 1,50,00,000 ரூபாய், வங்கி கணக்குகளில் உள்ள பணம் 13,77,435 ரூபாய், மொத்த சொத்து மதிப்பு 5,75,02,435 ரூபாய்கள் என கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. கிரிவத்துடுவ மில்லகவத்த பகுதியில் உள்ளூர்வாசிகளை துப்பாக்கியால் சுட்டு மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 49 வயதான பெண் ஒருவர் காயமடைந்து ககதுடுவ வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கையில் துப்பாக்கி ஒன்றையும் லைட்டரையும் வைத்திருந்ததாகவும், அவரை கைது செய்ய வந்த போலீசாரை சுடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. போதைப் பொருளை வாங்குவதற்காகவே குறித்த நபரால் இப்பண பறிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் ஏற்கனவே 4 பேரை ஆயுதங்களால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்திற்காக சிறைக்கு சென்று வந்தவர் என்றும் மேலும் கூறியுள்ளனர். 32 வயதான சந்தேக நபர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்பதோடு ககதுடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மித்தேனியாவில் போதைப்பொருள் கடத்தல்காரரான கஜ்ஜா மற்றும் அவரது 2 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட வழக்கு மற்றும் மித்தேனியா பகுதியில் ஐஸ் ரக போதைப்பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 ரசாயன கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பான வழக்குகள் நேற்று வெலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவில் தடுப்பு காவலில் உள்ள பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லகிரு ஆகியோரும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவிருந்தனர். இதன் காரணமாக நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்றத்திற்கு வந்த சட்டத்தரணிகள் உட்பட அனைவரும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த போதைப்பொருள் மீட்கப்பட்ட வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபரான சம்பத் மெனம்பேரிக்காக முன்னிலையான சட்டத்தரணி ஒருவரிடமிருந்து ஒரு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிஸ்டல் வகை துப்பாக்கி, 15 தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட ஒரு மெகசின் மற்றும் 5 கூடுதல் தோட்டாக்கள் நீதிமன்ற வாயிலை சோதனை செய்த போலீஸ் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணையின் போது துப்பாக்கி சட்டபூர்வமாக சட்டத்தரணிக்கு வழங்கப்பட்டமை தெரிய வந்தது. இருப்பினும் நீதிமன்ற பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் இது குறித்து வெலஸ்முல்ல போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு தகவல் அளித்ததை அடுத்து வழக்கு முடியும் வரை துப்பாக்கியை நீதிமன்ற காவலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு உயிர் நீத்த திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்றொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்று மாலை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றுள்ளனர். இதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க முடியாதென தெரிவித்து தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியல் அமைப்பு மாற்றத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும் என பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் 5 வருட கால திட்டத்தில் குறித்த அரசியலமைப்பு மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் உரையாற்றிய அவர், எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடயங்களையும் 5 வருடங்களுக்குள் நிறைவேற்ற உள்ளோம். அதில் அரசியல் அமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பு மாற்றத்தில் சர்வதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும். 2029 ஆண்டிற்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும். ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் அவ்வாறான ஜனாதிபதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது, விட்டு செல்லும் போது எவ்வாறு உள்ளதென மக்கள் தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தனியார் காணியொன்றில் வெடிக்காத நிலையில் பீரங்கி குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. 1990 ஆண்டு யுத்தகால பகுதியில் இராணுவத்தினரால் ஏவப்பட்ட பீரங்கி குண்டொன்றை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கிளிநொச்சி நீதிமன்ற நீதவான் அனுமதியுடன் செயலிழக்க செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அப்பகுதி பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராமநாதபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.